ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப சுலபமாக செய்யக்கூடிய புடலங்காய் பொரியல். இந்த புடலங்காய் பொரியல் ரசம் சாதம், சாம்பார் சாதம், தயிர் சாதம் அப்படின்னு எல்லா வகையான சாதத்துக்கூடவும் பொருந்தும். புடலங்காய் பொரியல் பண்ணுறதுக்கு முதல்ல மீடியம் சைஸ் புடலங்காயை சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பேனில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து கொஞ்சமாக கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு தாளிச்சிக்கோங்க. கடுகு வெடிச்சதுக்கப்புறம் ஒரே ஒரு காஞ்ச மிளகாயை போட்டு தாளிச்சிக்கோங்க. இது ஃப்ளேவருக்காக சேர்க்குறோம். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நிறையா சேர்க்கணும் தேவையில்லை, கொஞ்சமாக சேர்த்தாவே போதும். அடுத்து கொஞ்சமாக கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய் நீளவாக கீரி சேர்த்துக்கோங்க. இப்போ நாம் வெங்காயம் கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கிக்கலாம். அடுத்து நாம் நறுக்கி வச்ச புடலங்காயை இப்போ சேர்த்துக்கலாம். அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு 1 மணி நேரம் ஊற வச்சு சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் சேர்த்து ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க. அடுத்து புடலங்காய் வேகிறதுக்காக ஒரு 1/4 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. புடலங்காய் நீர் விடும் காய் அப்படின்றதுனால நாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்தா போதும். சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பை லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக விடுங்க. கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லாவே சுருங்கி புடலங்காய் நல்லா வெந்து வந்திருக்கும். இன்னும் கொஞ்ச நேரம் தண்ணியெல்லாம் போகிற வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப சாஃப்டாக வேகணும் அப்படின்னா மூடி போட்டு கூட வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கடைசியாக துருவிய தேங்காய் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு நாம் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப ரொம்ப சிம்பிளான புடலங்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.